ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக போட் ஹவுஸ் வாங்கிய சீரியல் நடிகை. ஸோ வாய் பிளக்கக்கூடிய வகையில் சொத்து மதிப்பு வச்சுருக்காங்க இந்த சீரியல் நடிகை. அது மட்டும் இல்லாமல் திரைமறைவு வேலை பார்த்தே வந்து இந்த அளவுக்கு சொத்து சேர்க்க முடியுமா அப்படின்ற, அதுவும் ஒரு சீரியல் நடிகை அப்படின்ற ஒரு கொஷனுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு இந்த நடிகை. ஸோ சின்ன திரையில் வந்து ஸ்டிட்டாய் பறந்து பல இளைஞர் மத்தியில் ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் ஆலியா மானசா. ஸோ சஞ்சீவ் ஜோடி அப்படின்ற ஒரு 2 பேருமே சேர்ந்து சொகுசு போட் ஹவுஸ் வாங்கியிருப்பது தான் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த ராஜா ராணி சீரியலில் அறிமுகமான நடிகை ஆலியா மானசா. ஸோ இந்த சீரியலில் விட்டு வேலைக்காரி பெண்ணாக வந்து ஒரு மனம் கவர்ந்த ஒரு பெண்ணாக வந்து நடிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதனை அடுத்து இவரோடைய இணைந்து நடித்த சஞ்சீவே வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ சீசன் 2 இந்த ராஜாராணி சீசன் 2லேயே வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது 2வது முறையாக கர்ப்பம் தெரித்து இந்த சீரியலில் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அதை விட்டு விலகிட்டார். ஸோ இவர் நடிக்கக்கூடிய சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கவர்ச்சி இருக்கும். ஸோ ஸோ அது வெறும் இது பார்த்தா வந்து கவர்ச்சி இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ், அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, அந்த விலகக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் இவர் வந்து ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னே சொல்லலாம். ஸோ பின்னர் அதுக்கப்புறம் விஜய் டிவியை விட்டு வெளியே வந்து கல்யாணம் அந்த குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் விஜய் டிவியை விட்டு வெளியே வந்து சன் டிவியில் ஒரு சீரியலில் வந்து கமிட் ஆகிட்டார். ஸோ இனியா அப்படின்ற ஒரு சீரீஸில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ அதில் வந்து கணவர் சஞ்சீவும் வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய கயல் அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ அண்மையில் தான் இவங்க 2 பேருமே புதுசாக கட்டிய கனவு இல்லத்தில் குடியேறினாங்க. ஸோ ஒரு வீடு கட்டியே வந்து அதில் போய் குடி போயிட்டாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து அந்த சமயத்தில் எடுத்த ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் எல்லாமே வைரல் ஆச்சு. ஸோ ஒரு கஷ்டப்பட்டு கட்டிட்டாங்கப்பா வீடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவே வந்து பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கும். ஸோ அந்த கிரக பொசிஷன்லாம் பார்த்து எல்லாம் வாய் பிளந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சமயத்தில் தான் ஆலியா மானசா சம்பளம் ஒரு நாளைக்கு 20,000 முதல் 25,000 வரை வாங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட நிலையில் சுமார் 50 முதல் 60,000 வரை சம்பளம் வாங்குவதாக வந்து இப்போது தகவல் வெளியே வருது. ஸோ 20, 25லாம் கிடையாதுங்க, 50லேருந்து 60 வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான், ஒரு இஷ்யூ தான் வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் கட்டிய புதிய வீடே வந்து 1.5 2 கோடி ரூபா மதிப்புடையதாக இருக்கும். ஸோ அது முழுக்க முழுக்க லோனில் தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அந்த வீடு கட்டினார் இல்லையா அது. அப்படி இருக்கும்போது இந்த சொகுசு போட் ஹவுஸ் வந்து வாங்குறதுக்கு இவர்கிட்ட பணம் ஏது அப்படின்றதான் ஒரு கொஷின். ஸோ என்ன தான் இதில் சீரியலில் சம்பாதிச்சாலும் அது அந்த லாஜிக் படி பார்த்தா சீரியல் நடிகைகளுடைய செலவே வந்து, நடிகைகள் அப்படின்னாலே அது செலவே வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட மேக்கப், அவங்களோட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அவங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே அதிகமாக இருக்கும். ஸோ பாதிக்கு பாதி அதிலே போயிடும். அப்படி இருக்கும்போது அவருடைய கணவருடைய பேக்ரவுண்டும் பெருசாக வந்து வெல்த்தியான பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சொகுசு போட் ஹவுஸ் எப்படி வாங்கினார்? 2 குழந்தைங்களுடைய பொருளாதார செலவு, இவங்களுடைய பொருளாதார செலவு அப்படின்னு இருக்கும்போது இவங்களுடைய சொகுசு போட் ஹவுஸ் எப்படி வாங்கினார் அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்குமே வருது. ஸோ இவர் வந்து திரைமறைவில் ஏதாவது வேலை பார்த்து சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணி வந்து தொழிலதிபர்கள் கூட நெருக்கமாக இருந்து இந்த மாதிரி வேலைகள் பண்ணாரா அப்படின்ற மாதிரியான கொஷினும் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சீரியல் இண்டஸ்ட்ரியிலும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பல காலமாக சீரியல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களே வந்து ஒரு வீடோடு நிறுத்திக்கிறாங்க, இல்லைனா ஒரு ஃப்ளாட்டு தான் வாங்க முடியுது. இவங்க வந்து லோனில் போட்டு கட்டியிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பங்களா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சொகுசு போட் ஹவுஸ், அதோட விலை 5 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ இதையும் வாங்கியிருக்காரு. ஆலியா மானசா கண்டிப்பாக ஏதாவது திரைமறை வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.